சின்ன மருமகள் டுடே எபிசோட். பாட்டி தமிழ் செல்வி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சுமங்கலி பூஜை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஆறுமுகத்தோட வீட்டுக்கு கருப்பு போறாங்க. அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இப்பதான் அவங்க 3 பேருமே இங்கே வெளியே போனாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நேரம் தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. உடனே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் நீங்க இது மாதிரி பார்க்கணும்னு? சரி உள்ள வாங்க அம்மா, யாரும் வந்திருக்காங்க வாங்க தம்பின்றாங்க. அம்மா உடம்புக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கும், உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோன்றாங்க. ஆறுமுகம் என் அக்காவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா என் அக்காவுடைய நிலைமை என்ன இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒரு மாதிரி குழப்பமாகறாங்க. என்ன இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. தாமரையோட அப்பா, தம்பி உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, நானும் இந்த ஊர் தான் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு ரொம்ப நன்றி ஐயா, நீங்க மட்டும் இல்லைன்னா என் அக்காவை காப்பாத்திருக்க முடியாதுன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிறது என் பொண்ணு மாப்பிள்ளைன்றாங்க. அவங்க தான் ஒரு டைம் என் உயிரை காப்பாத்துறாங்க. தம்பி ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்துன்னு சொன்னேன், அது அவங்க தான்றாங்க. என்ன காப்பாத்தி என்ன அவங்க வாழ்க்கையே போச்சுன்னுவாங்க. என்ன சொல்றீங்கன்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான்றாங்க. அப்புறமா ஆறுமுகம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமா டி ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்க அக்கா ஒரு பக்கம் பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. நம்மளுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை இப்படி அழிக்கணும்னு நினைச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அக்கா பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு பணத்துக்காக இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட அவங்களுடைய அக்கா கோவப்பட்டு சண்டை போறாங்க. கருப்பு வராங்க, அங்க போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டேடா, அப்பவே உண்மையை சொல்லிடா நானே மாப்பிள்ளை கேட்டு சொன்னியான்றாங்க. சரி விடுங்க மாப்பிள்ளை, எப்பயாச்சும் சொன்னாங்க. இல்ல சித்தப்பா இவன் இப்படி எல்லாம் சும்மா விடக்கூடாது. சரி வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்ன்றாங்க. அந்த கல்யாணம் நடந்துச்சு தமிழ் சொல்லியோடைய வாழ்க்கையே போயிடும், அதனால எப்படியாச்சும் போய் நிப்பாட்டலான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புறாங்க. உடனே நம்ம போய் நிப்பாட்டணும், நாங்க எல்லா உண்மையும் சொல்றேன்னு ஆறுமுகம் சொல்றாங்க. கருப்பு சொல்லியேன்னா அவ்வளவுதான்றாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு போன் பண்றாங்க. ஆனா போன் யாரும் எடுக்க மாட்டாங்க. போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. என்ன இது போன் வேற எடுக்கலன்னு ராஜா அவங்க வேற போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன் ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்க பூஜை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் செல்வி அம்மன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நம்ம இங்க இருந்து கிளம்பணும், நம்ம இங்க இருந்து டைம் வேஸ்ட் தான், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கல்யாணத்துக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. சேதுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இங்க என் புருஷனுக்கு அந்த தாமரை கூட கல்யாணம் நடக்கக்கூடாது, கடவுளே நீதான் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி நேரத்துல ஃபீல் பண்ணி அந்த பூஜையை செஞ்சுட்டு இருக்காங்க. தாமரை கொஞ்ச நேரத்துல சேது மாமா எனக்கு சொந்தமாக போறாருட்டு சந்தோஷமா இருக்காங்க. தாமரையுடைய அம்மா ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. தாம் பொண்ணுடைய வாழ்க்கையை நினைச்சு இங்க தமிழ் செல்வி தாம் மாங்கல்ய நிலைக்கணுன்றதுக்காக அங்க வேண்டுதல் நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடக்க போது அடுத்தடுத்துன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.